Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். சிவா அண்ணாவோட ஏதோ ஒரு டைலாக் வந்து நீங்க எப்படி சொன்னா கரெக்டா இருக்கு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிலிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. எஸ்கே அவர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. சிவான் போட்டாங்க, அதுக்கப்புறம் சின்ன தளபதின்னு போட்டிருந்தாங்க. ஏதாவது நெகட்டிவான கமெண்ட் ஏதாவது வந்துச்சுங்களா? உன்னை பார்த்து அந்த மாதிரி தெரியுதா, நீங்களாம் ஏன் இப்படி பண்ற? நம்ம யாரும் ஏமாத்தல, எதுவும் பண்ணல. நம்ம உண்மையான நேர்மையான தொழில் தான் பண்றோம். கலை யார் வயிற்றுல அடிக்கல, எதுவும் பண்ணல. நாங்கெல்லாம் நகல் கலைஞர், எங்களை மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கு. இந்த பொழப்புக்குலாம் நீங்க பிச்சை எடுக்கலாங்கிறாங்க. சில பேர் வந்துட்டு இதுல எல்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்குது, கோமாளிங்க அப்படி இப்படிங்கிறாங்க. நாங்க கோமாளிங்க இல்ல, மேடை நடன கலைஞர்கள். இதை மட்டும் தான் நம்பி இருக்கேன். எனக்கு மாசம் வந்து இவ்வளவு வரும் அப்படின்னா எவ்வளவு சார் உங்களுக்கு வரும்? அதான் சார், ஒரு ப்ரோக்ராமுக்கு 5000 ரூபான்னு வைங்களேன் சார். ஒரு 15 ப்ரோக்ராம் வரும். ஒரு மாசத்துக்கு ஒரு 1.5 லட்ச ரூபாய் கிட்ட வருங்களா? ஆனா அது நிரந்தரம்னு சொல்ல முடியாது. ஆதன் சினிமானிகள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன். என்னோட சிவகார்த்திகேயன் நீங்க யோசிக்கிறீங்கல்ல? எஸ், நானும் பார்த்த செகண்ட் அதான் யோசிச்சேன். ஸோ சிவகார்த்திகேயன் மாதிரி அப்படியே அவரை பார்க்குறப்போ அவரை மாதிரியே இருக்கும். பட் அவர் சிவகார்த்திகேயன் இல்லை, சிவகார்த்திகேயன் மாதிரியே அப்படி கெட்டப் போட்டிருக்காரு அவரு. ஸோ தனுஷ் எஸ்கே பாண்டி, கரெக்டுங்களா? ஓகே, தனுஷ் எஸ்கே பாண்டி. என்ன காரணம் இது? சார், நான் வந்து ஒரு லுக் லைக் ஆர்டிஸ்ட். ஓகே, தனுஷ் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அமரன் படம் வந்தப்ப இந்த கெட்டப் செட் ஆச்சு. ஓகே, அதனால தனுஷ் எஸ்கே பாண்டி. ஓகே. இப்போ என்னன்னா, நீங்க ஆக்சுவலா எஸ்கே அவரோட அண்ணன் மாதிரியே இருக்கீங்க. நீங்க அண்ணன் பேசுற மாதிரியே நீங்க பேசலாம். எந்த ஒரு விஷயம் அண்ணனை பொறுத்தளவுக்கு ரொம்ப பிளஸான விஷயம் என்னன்னா, அவர் அதான் அதை எங்க பண்ணுங்க, இன்னொருத்தர பண்ணுங்க. கரெக்டா இது வந்து இந்த படத்துல பண்றதுன்னா அது அவர் நார்மலாவே இது வருத்தப்படாத வாலிப சங்கம் எல்லாத்துலயுமே இப்படி பண்ணுவாரு. ஒரு இன்டர்வியூ வந்தா கூட இப்படித்தான் பண்ணுவாரு. இப்படி அதெல்லாம் நோட் பண்ணிருக்கீங்களா? சரி, ஓகே. இப்ப எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சு பாத்தீங்கன்னா, இந்த கெட்டப் பார்த்தோன்னே எங்களுக்கு அதான் எஸ்கே என்ன இருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. மக்களுடைய அந்த அவங்க மக்கள் அவங்களை எப்படி பார்த்தாங்க, இந்த கெட்டப்ல அவங்களை பார்க்கும்போது அவங்களோட ரியாக்ஷன் எந்த மாதிரி இருந்துச்சு? சார், நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. செம்ம கிளாப். நிறைய பேர் வந்து போட்டோல எடுப்பாங்க சார், அந்த மாதிரி. அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க மொபைல்ல வீடியோல எடுப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குங்க சார். ஓகே. சிவா அண்ணாவோட ஏதோ ஒரு டைலாக் வந்து நீங்க எப்படி சொன்னா கரெக்டா இருக்குமே. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிலிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. சூப்பர் சார், நல்லா பண்ணிருந்தீங்க. ஓகே சார், இப்ப இந்த கெட்டப் போட்டீங்கல்ல, இந்த ஒரு கெட்டப் தான் போடுவீங்களா இல்ல வேற டிஃபரெண்ட் கெட்டப்லாம் போடுவீங்க? நான் மெயின் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குரூப் டான்சர் சார். ஓகே. நான் குரூப் டான்ஸரா இருக்கும்போது இந்த படிக்காதவன் படம் வந்துச்சு. எங்க அம்மா வந்து சொன்னாங்க, இந்த பார்த்தா எனக்கு உன்ன மாதிரி தோணுதுப்பா, தனுஷ் சார் பார்க்கும்போது உன்ன மாதிரி தோணுச்சு அப்படின்னாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி அப்படியே ஆடுகளம் படம் வரும்போது நல்லா லுக் லைக்க மாறிட்டோம் சார். ஸோ அப்படியே தனுஷ் அவர மாதிரியே நீங்க பண்ணியிருந்தீங்க. ஆமா, நாங்க முன்னாடி பாத்துருக்கோம் தனுஷ் மாதிரி நீங்க பண்ணியிருந்தீங்க. ஓகே, தனுஷ் சார் பண்ணியிருந்தீங்க. பட் தனுஷ் சார்ல இருந்து அப்படி எப்படி சிவகார்த்திகேயன் அப்படி கெட்டப், நீங்க இந்த கமெண்ட் எல்லாம் பாத்தீங்களா? நல்லது மட்டும் எடுத்துக்கோங்க சார், கெட்டதை எடுத்துக்கிற மாட்டீங்க. கெட்டது சொல்றவங்க வந்து அவங்களால முடியாது, அதனால இந்த மாதிரி சொல்றாங்க. மீம்ஸ்ல வந்து ஒரு வார்த்தை அப்படியே போட்டிருந்தாங்க, நீங்க அதை வாசிச்சு பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும். வாசிச்சு பாத்தீங்களா மீம்ஸ்ல? இல்லையே சார். அந்த மீம்ஸ்ல மேல அப்படியே சிவகார்த்திகேயனை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேப்பா அப்படின்னு அதை வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? கொஞ்சம் பெருமையா இருந்துச்சுங்களா? அந்த டான்ஸ் எங்க எப்போ பண்ணது? அந்த டான்ஸ் இப்ப பண்ணதா ரொம்ப நாளைக்கு ரீசெண்டா வந்து இப்ப ரஜினி சூர்யான்னு ஒரு நண்பர். ஓகே. அவங்க கோயில் அந்த பொங்கல் ஃபங்க்ஷன். ஓகே. திருப்பூர்ல செட்டிபாளையங்கிற ஒரு இடத்துல அங்க பண்ணோம். அது நார்மலா இன்ஸ்டால போடலான்னு போட்டோம். ஆனா இந்த அளவுக்கு வைரல் ஆகும்னு தெரியல. அப்படிங்களா? ஓகே. நீங்க மட்டும் தான் இந்த சிவகார்த்திகேயன் அண்ணாவோட அப்படியே கெட்ட போறீங்களா இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்களா அந்த மாதிரி? இன்ஸ்டால எல்லாம் ஒரிஜினாலிட்டி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்களா? இதே மாதிரியே. பட் அவங்க எல்லாம் தாண்டி உங்களோட அவங்க வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி காஸ்டியூம் இருந்தது. நம்ம வந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்றதுனால ஆள் பாதி ஆடை பாதி, அதனால கொஞ்சம் மெனக்கெடுதல் அதிகமா இருக்கும். ஓகே. இப்போ இந்த ரீல் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அச்சசல் சிவகார்த்திகேயன் அவர் மாதிரி பண்ணிருக்கீங்க. டான்ஸ் அப்படியே பண்ணியிருந்தீங்க. நாங்க பார்த்த அந்த ஸ்டெப், இந்த டான்ஸ்லயே அந்த ஒரு ஸ்டெப் மூமெண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிவகார்த்திகேயன் எனக்கு தம்பி இருக்கும் அப்படிலாம் எங்களுக்கு தோணுச்சு. எங்களுக்குலாம் தோணுச்சு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பண்ணியிருந்தீங்க. ஓகே. இப்போ நான் நெக்ஸ்ட் கமெண்ட் செக்ஷனுக்கு வந்துடுறேன். நிறைய பேர் உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பாங்கல்ல, இதுல பாசிட்டிவா சொன்ன பெரிய கமெண்ட் உங்களுக்கு ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னா என்ன கமெண்ட் அது? எஸ்கே அவர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. சிவான் போட்டாங்க, அதுக்கப்புறம் சின்ன தளபதின்னு போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நல்ல கமெண்ட் வந்துச்சு.
ஓகே. ஸோ ஏதாவது நெகட்டிவான கமெண்ட் ஏதாவது வந்துச்சுங்களா உங்களுக்கு? அது உன்னை பார்த்து அந்த மாதிரி தெரியுதா, நீ எல்லாம் ஏன் இப்படி பண்ற அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து நம்ம யாரும் ஏமாத்தலை, எதுவும் பண்ணல. நம்ம உண்மையான நேர்மையான தொழில் தான் பண்றோம், கலை தொழில். நம்ம யார் வயிற்றுல அடிக்கல, எதுவும் பண்ணல. நாங்கெல்லாம் நகல் கலைஞர், எங்களை மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாங்க இதை வச்சுதான் வாழ்வாதாரம் எங்களுக்கு. சில பேர் கமான்ல சொல்றாங்க, இந்த பொழப்புக்கெல்லாம் நீங்க பிச்சை எடுக்கலாங்கிறாங்க. சில பேர் வந்துட்டு இதுல எல்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்குது, கோமாளிங்க அப்படி இப்படிங்கிறாங்க. நாங்க கோமாளிங்க இல்லை, மேடை நடன கலைஞர்கள். நாங்க இதை வச்சு எங்களுக்கு வாழ்வாதாரம் வருது, அதனால நாங்க இந்த இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இந்த கமெண்ட்லாம் வந்து யாரு இந்த மாதிரி தெரியாத நபர்களா இல்ல உங்க சொந்தக்காரங்களா இந்த மாதிரி சொந்தக்காரங்களும் இல்லை சார். சொந்தக்காரங்க ஸ்ட்ரெயிட்டாவே கேட்டுருவாங்க. இது இந்த மாதிரியா? இல்ல பேட் கமாண்ட் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. நல்லா பண்றேன்னு சொல்லுவாங்க. சரி, இதுவே நம்பி இருக்காது, வேற ஏதோ ஒன்று பண்ணும்பாங்க. ஆனா நான் இதுல ரொம்ப வருஷமா இருக்கேன் சார். 16 வயசுல இருந்து குரூப் டான்ஸ்ல இருந்து இப்ப இருக்கேன். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்குமா? எனக்கு 34 வயசு சார் இப்ப. ஓ, அவ்வளவு கிட்டத்தட்ட எவ்வளவு 18 வருஷமுங்களா? 18 வருஷமா இந்த நடன அந்த கலைஞர் இந்த மாதிரி தான் இருக்கீங்க. நான் திருப்பூர் சார். திருப்பூர்ல சூப்பர் கிட் டான்ஸ் குரூப்ன்ட்டு நம்ம தம்பிங்கெல்லாம் நம்ம கிட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க. ஐயப்பன், மனோஜ், பூபதி, நிறைய பேர் இருக்காங்க நம்ம கூட தம்பிங்க சப்போர்ட்டா. சேகர், இந்த மாதிரி அவங்க வந்து நான் ஈவெண்ட் எடுத்து அவங்க என் கூட தான் இருப்பாங்க சார். ஓகே சார். இப்போ எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும்ல. ஓகே. ஸோ வந்து அந்த எஸ்கே பாண்டி இல்லை தனுஷ் எஸ்கே பாண்டி அப்படின்னு தாண்டி பாண்டி அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்கும்ல. ஸோ அந்த ஐடென்டிட்டில இருந்து இந்த ஐடென்டிட்டிக்கு மாறுறீங்க, இது வந்து உங்களோட ஐடென்டிட்டியை கொண்டு வராதுன்னு உங்களுக்கு யாரா சொல்லியிருக்காங்களா? இல்லை அப்படி சொன்னவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி ரிப்ளை கொடுத்துருக்கீங்க? சார் நார்மலா என்ன பார்த்தா அப்படி தெரியாது சார். நாங்களாம் மேக்கப் போட்டாதான் அந்த மாதிரி தெரியும். சில பேர் தத்ரூபமா இருப்பாங்க. நாங்களாம் மேடை கலைஞர்னால இந்த மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டு ஆள் பாதி ஆடி பாதி இதெல்லாம் பண்ணாதான் நாங்க தெரியும். ஓகே. இப்ப நீங்க நிறைய பாசிட்டிவான சம்பவங்கள்லாம் சொன்னீங்க, இந்த மாதிரி செல்ஃபி எல்லாம் எடுத்தாங்க அந்த இதெல்லாம் பண்றப்போ நெகட்டிவான ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டப் போட்டது? இது வரைக்கும் அந்த இதெல்லாம் எது நடந்தது. ஓகே. என்னென்ன கெட்டப்லாம் போடுவீங்க? தனுஷ் சார் மெயின், தனுஷ் சிவகார்த்திகேயன் சார். அப்படிங்களா? அப்புறம் மார்க் ஆண்டனி பண்ணிட்டு இருந்தேன். அது கேப்டன் மில்லர் படம் வந்தப்ப முடி ஃபுல்லா விட்டுருந்தேன். அதே மாதிரி அப்ப கரெக்டா மார்க் ஆண்டனி படமும் வந்துருந்துச்சு. சிலுக்கா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பண்ணியிருந்தேன். அது ரொம்ப வைரலா போச்சு. அப்படிங்களா? ஓகே ஓகே சார். இப்போ நீங்க தனுஷ் சார் நான் வந்து பண்ணியிருக்கேன், தனுஷ் சார் நிறைய பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. நம்ம சிவா அண்ணனோட அப்பீரியன்ஸ்ல நம்ம தனுஷ் சார் பேசினா எப்படி இருக்கும்? ஸோ தனுஷ் சார் வாய்ஸ் அப்படி நான் கேட்கலான்னு இருக்கோம். அதான் நம்ம மிமிக்ரி பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ நீங்க அந்த டைலாக் நீங்க பேசுங்க. சிவா அண்ணன் அந்த பாடி லாங்குவேஜ்ல தனுஷ் சாரோட டைலாக். உள்ள பூச்சிங்களுக்குலாம் ஐடியா வருது, செஞ்சிருவேன். இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குல்ல, என்ன சொல்லுங்க. உள்ள பூச்சிங்களுக்குலாம் ஐடியா வருது, செஞ்சிருவேன். பியூட்டி. தனுஷ் சாரோட வாய்ஸ், தனுஷ் சாரோட அந்த டைலாக் பிளஸ் சிவா அண்ணனோட. ஓகே. இப்ப நீங்க என்கிட்ட சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, இது வந்து எங்களுக்கு நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து எங்களுக்கு ரெகுலரா வராது, அப்பப்போ வராது, இதை நம்பிதான் நாங்க இருக்கோம்னு சொல்றீங்கல்ல. இந்த மாதிரி இன்னொரு நடிகர்கள், சக நடிகர்கள்ல இந்த மாதிரி கலைஞர்களோட அதை எடுத்து நீங்க பண்றதுனால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது பினான்சியலா? நார்மலா நாங்க இதை நம்பி தானே சார் இருக்கோம். அதனால ஈவெண்ட் இருந்தா ஓகே, இல்லைன்னா நான் ஸ்கூல்ல டான்ஸ் மாஸ்டரா இருக்குங்க. அப்படிங்க. அதனால கவர்மெண்ட் ஸ்கூல் எங்கெல்லாம் போய் சொல்லி தருவோம். அதனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்குவோம் சார். ஓகே. இப்ப இருக்கிற இந்த ஜென்ரேஷன் 2025ல இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்ல உங்களுக்கு நல்ல வருமானம் வருதா? வருதுங்க சார். பெரிய பெரிய கார்பரேட் ப்ரோக்ராம், அது போக ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் போனா 5000 5000 சம்பளம் கொடுக்குறாங்க சார். ஃபர்ஸ்ட் குரூப் டான்ஸரா இருக்கும்போது சம்பளம் கம்மி, ஒரு 700 800ல இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5000. பேமெண்ட்டும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ். அப்ப 10ஓட 11 நம்மளை பார்ப்பாங்க, இப்போ தனியா பாக்குறாங்க சார். எதனால? குரூப் ஆடும்போது 10 பேர் இருப்போம். ஓகே. அதுல ஒரு ஆளா தான் பார்ப்பாங்க. இப்போ ஆர்டிஸ்ட் பண்ணும்போது தனியா அவருக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களோ அதில் கொடுப்பாங்க சார். ஓகே. உங்க ஃபேமிலில இருந்து யாராவது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அது பெருசா அதுக்கு வந்து வரவேற்பு கிடைச்சிருக்காது? இதெல்லாம் தேவையில்லாத. எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் எங்க அம்மா சார். அப்புறம் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் என் ஒய்ஃபும் ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க. இந்த ஈவெண்ட் போறதுக்கு எல்லாமே அவங்க சப்போர்ட். ஓகே ஓகே. இப்போ நான் ப்ரோக்ராம் வரனா அவங்களே துணியெல்லாம் அயன் பண்ணி என்ன பண்ணணுமோ அது எல்லாமே அவங்களே பேக் பண்ணி வச்சிருவாங்க சார். பரவாயில்லையே, சிவனாக்கு மட்டும் கொஞ்சம் ஃபேமிலி சைடில் நிறைய சப்போர்ட்ல கிடைக்குது. அங்க அண்ணனுக்கு அவங்க வீட்டில் சப்போர்ட் கிடைச்சிச்சு, உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் சப்போர்ட் கிடைக்குது. அண்ணன் மைண்ட் வாஷ் எனக்கு கேட்கும், என்ன எனக்கு எங்கடா சப்போர்ட் கிடைச்சிச்சுன்னு. ஓகே. ஸோ உங்க வீடியோ வந்து மேபி சிவா அண்ணா பார்த்துருக்காரா, பார்த்த மாதிரி யாராவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா, இல்லை அவர்கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜோ இல்லை யாரோ கம்யூனிகேட் உங்களுக்கு பண்ணியிருக்காங்களா? சார் இன்னும் வரல சார். நான் இப்போதான் ஒரு 10 ஸ்டேஜ் தான் பண்ணியிருக்கேன். ஓகே. வீடியோ வைரலா இருக்கு, பார்த்தா என்னன்னு தெரியல சார். ஓகே சார். இப்போ உங்களுக்கு மந்த்லி வந்து இந்த மாதிரி நான் கலைஞரா இருக்கேன், இதை மட்டும் தான் நம்பி இருக்கேன், எனக்கு மாசம் வந்து இவ்வளவு வரும் அப்படின்னா எவ்வளவு சார் உங்களுக்கு வரும்? சார் அதான் சார், ஒரு ப்ரோக்ராமுக்கு 5000 ரூபான்னு வைங்களேன் சார். ஒரு 15 ப்ரோக்ராம் வரும் மாசத்துக்கு.
மாசத்துக்கு ஒரு 1.5 லட்ச ரூபாய் கிட்ட வருங்களா? ஆனா அது நிரந்தரம்னு சொல்ல முடியாது சார். அதுலதான் நம்ம பஸ் ஃபேர் எல்லாமே அதுலதான் பாத்துக்கணும். அதுக்கு தனியா பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க, அதுலயே பாத்துக்கணும். சில பக்கம்லாம் வந்து திடீர்னு போங்க நான் அக்கௌண்ட்ல போட்டு விட்றேன்ருவாங்க, நான் போட மாட்டாங்க. சில பக்கம் ரொம்ப ஜவ்வா இழுத்து சம்பளத்துல பாதி தான் கொடுத்து விடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. நான் இப்ப கொஞ்சம் டீசென்டான பக்கம் மட்டும்தான் சார் போறேன். டீசென்டான விஷயம். இப்ப நீங்க சொன்னீங்க 1 லட்ச ரூபாய் கிட்ட அப்ராக்சிமேட்டா 1.5 லட்ச ரூபாய் கூட 1 லட்ச ரூபாய் நம்ம வச்சுப்போமே. இப்ப 15 ஈவெண்ட்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு 5000 வச்சுக்கோங்க, சொன்னா 75,000 ரூபாய் கிட்ட வரும். ஸோ டீசென்டா வந்து ஒரு 70,000 ரூபாய் நம்ம வச்சுக்கலாமா மாசம்? உங்களுக்கு கண்டிப்பா வந்துருமா? வந்துடும் சார். பரவாயில்லைங்களா, அதுவே பெரிய விஷயம் இல்ல? அதான் சார், அது அந்த சீசனுக்கு மட்டும் தான் சார் வரும். அந்த சீசனுக்கு மட்டும்? அந்த சீசன்னா எந்தெந்த டைம்? அதான் சார், கோயில் திருவிழா டைம் ஜனவரியில இருந்து பாத்தீங்கன்னா ஜனவரி ஆகஸ்ட் வரைக்கும் வருங்க சார். அப்புறம் செப்டம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் அங்க வரும் சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் டல் ஆயிரும். ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜனவரியில் தான் ஸ்டார்ட் ஆகும். மற்ற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டான்ஸ் மஸ்டா போயிடும் சார். ஓகே. ஸோ இப்போ இந்த காஸ்டியூம்ஸ்க்கு நீங்க எவ்வளோலாம் செலவழிச்சிருக்கீங்க? இதுக்கு ஒரு 4500 ரூபா செலவு பண்ணிருக்கேன். 4500 ரூபா. ஓ, இந்த ஷர்ட்டு, இந்த ஃபேண்ட்டு, ஷூ எல்லாமே. ஓகே. இந்த மேக்கப்லாம் போட்டிருக்கீங்களா, இது எவ்வளோ நேரத்துக்கு நிற்கும் உங்களுக்கு? இது நிற்கும் சார். இது எப்படி ஒரு 1 ஹவருக்கு மேல இருக்கு. 1 ஹவருக்கு மேல? 1 ஹவர் 2 ஹவர். டான்ஸ் ஆனா அந்த ஸ்வெட்டுக்குலாம் இதாயிருதுங்களா? அப்போ லைட்டா டச் அப் பண்ணிக்கோங்க சார். ஓகே. ஏன்னா களைஞ்சிட்டா லைட்டா ஸ்வெட் ஆயிட்டா அது அப்படியே காஸ்டியூம். அதான் சார், அப்பப்போ டச் பண்ணிட்டு வந்துடும். ஓகே. இப்போ ஸ்டேஜில் போய் ஆடுறோம்னா ஒரு பாட்டுக்கு ஆடிட்டு வந்தோன்னா அடுத்த பாட்டுக்கு வேற காஸ்டியூம் போட்டு ரெடி ஆகும். அப்போ மேக்கப்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் போவோம் சார். ஒரு சாங்க்கு மட்டும்தான் இப்படி பண்ணுவீங்க? அந்த அமரன் சாங்னா இது, அப்புறம் மாறி சாங் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஓகே சார். இப்போ உங்க ஃபீல்டு என்ன சார் கஷ்டமா இருக்கு? கஷ்டம்னா எப்படி சொல்றது சார், இந்த லுக் லைக்குங்களை வந்து அதிகமாக கூப்பிட மாட்டாங்க சில பக்கம். ஃபர்ஸ்ட் அதிகமாக கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. அதனால அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க சார். ஓகே. லுக் லைக்னா ஃபர்ஸ்ட் நிறைய பேர் எல்லா ஆர்டிஸ்டும் வச்சு பண்ணுவாங்க. ஒரு ப்ரோக்ராம்னா ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி அதிகமா யாரும் பண்றது இல்லை சார். ஒரு ஆர்டிஸ்ட் தான் அந்த மாதிரி ஒன்று 2 அது பார்ட்டிக்காரவங்க கேட்டா மட்டும். இங்க வந்து விஜய் மன்றம் இருக்கு, விஜய் லுக் லைக் கூப்பிட்டுவாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்னாலே எல்லாருமே இருப்பாங்க சார். ஓகே சார். இப்போ நீங்க இந்த காஸ்டியூம் போட்டு நீங்க பண்ணிருக்கீங்க, இதை பார்த்துட்டு உங்களுக்கு பெரிய ஏதாவது ஒரு ஈவெண்ட்டோ, சிவகார்த்திகேயன் அண்ணாவோட விஷயத்த நான் போட்டிருக்கேன், இந்த ஒரு அப்பீரியன்ஸ் இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஈவெண்ட் கிடைச்சிருக்கு, ஒரு பெரிய மரியாதை கிடைச்சிருக்கு அப்படின்னு ஏதாவது சம்பவம் இருக்கா சார்? இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்க கூப்பிட்டதே எனக்கு பெரிய விஷயம் தான் சார். இது போக வந்து எனக்கு நிறைய கார்பரேட் ப்ரோக்ராம்லாம் வருதுங்க சார். அதெல்லாம் வந்து செல்ஃபி ப்ரோக்ராம், டான்ஸ்லாம் கிடையாது. நம்ம நிற்போம், எல்லாரும் வந்து செல்ஃபி எடுத்துட்டு போவாங்க நம்ம கூட. அந்த லுக் லைக் ஆர்டிஸ்டா இருப்போம், எல்லாத்துக்கும் கூட செல்ஃபி எடுத்துட்டு போவாங்க சார்.